இன்னைக்கு நம்ம ராஜஸ்தான் மாநிலத்தில் ஒரு வித்தியாசமான கிராமத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கிராமத்தை சுற்றியும் கவர்மெண்டே ஒரு மிகப்பெரிய ஒரு மதில் சுவர் எழுப்பி இதுக்குள்ளே யாருமே வர முடியாத அளவுக்கு இந்த கிராமத்தை க்ளோஸ் பண்ணி வைக்க காரணம் என்ன அப்படின்னு நம்ம விசாரிக்கும் போது அந்த ஊர் மக்கள் சொல்லக்கூடிய பல விஷயங்கள் நம்மளை ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. சாயந்தரத்துக்கு மேலே, அதாவது ஒரு 6 மணிக்கு மேலே இந்த ஊருக்குள்ளே யாருமே போகக்கூடாதுங்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாமல் அப்படி 6 மணிக்கு மேலே அந்த இடத்துல வினோதமான சப்தங்கள் வரக்கூடிய ஒரு அமானுஷ்யமான சப்தங்கள், அழுகுறல், அதே மாதிரி மனம், அதாவது மல்லிகைப்பூ மனம், அந்த மாதிரியான வித்தியாசமான மனங்கள் வர்றதாகவும், இன்ன வரைக்கும் கூகுளில் சர்ச் பண்ணாலே இந்த ஊரை பற்றி அப்படி தான் வந்து சொல்கிறாங்க, பதிவிட்டுருக்கு. அதே மாதிரி அந்த ஊர் மக்களும் நம்பிட்டு தான் இருக்காங்க. அப்படியேப்பட்ட ஒரு கிராமம் 6 மணிக்கு மேலே நம்ம வந்து உள்ள அலோடே பண்ண மாட்டாங்க. கவர்மெண்ட்டே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு வினோதமான ஒரு வித்தியாசமான ஒரு கிராமம். இது ஒரு மிஸ்ட்ரி வில்லேஜ்னு சொல்லப்படுது. இன்னும் பல யூடியூபர்கள் இந்த ஊரை ஒரு பேய் கிராமம்னு போடுறாங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹாண்டட் வில்லேஜுங்கிற மாதிரி போடுறாங்க. இது உண்மை என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இங்கேருந்து தமிழ்நாட்டில் இருந்து ராஜஸ்தான் பயணத்தை மேற்கொள்ள போகிறோம். ராஜஸ்தான் இது 9வது சீரீஸ். இதுக்கு முன்னாடி நம்ம பல வீடியோ ராஜஸ்தான் பற்றி போட்டிருக்கோம். பார்க்காதவங்க மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்குள்ளே வந்து ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தாலும் சரி, அல்லது நம்மளுடைய ஒவ்வொரு நியூ வீடியோ, வாரத்துக்கு ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அதில் எல்லாமே இந்த ராஜஸ்தான் பற்றி வினோதமான வித்தியாசமான இடங்கள், இன்னும் ஆச்சரியமான பல தகவலை வந்து நம்ம வந்து ஒவ்வொன்றா எடுத்து வீடியோ போட்டுருக்கோம். மறக்காம எல்லாத்தையும் பாருங்கள். இந்த ஆச்சரியமான வித்தியாசமான கிராமத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக இப்போ நம்ம அந்த கிராமத்துக்குள்ளே போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே. அந்த வில்லேஜுக்கு போகிறதுக்கு பாலைவனம் ரோடு இந்த மாதிரியான இடத்த கடந்து 1 கிலோமீட்டர் நம்ம உள்ள பயணம் பண்ண வேண்டியது இருக்குங்க. அப்போ தான் அந்த வில்லேஜ் நம்ம அடைய முடியும். ஓகே மக்களே, இதுதான் வந்து அந்த ஹாண்டடு வில்லேஜுக்குள்ளே என்ட்ரன்ஸ். இதுதான் மக்களே, வில்லேஜ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பாலடைஞ்ச கோட்டை, பாலடைஞ்ச கிணறு மாதிரி பாலடைஞ்ச வீடுகளாக கிடக்கு நிறையா. ஹலோ மக்களே, வெல்கம் பேக். இப்போ நான் இருக்கிறது ராஜஸ்தான் மாநிலத்தில் குல்தாரா அப்படின்னு ஒரு வில்லேஜுங்க. இந்த வில்லேஜ் எங்கே இருக்குது அப்படிங்கன்னா ஜெய்சல்மார் மாவட்டத்தில் தான் இந்த வில்லேஜ் அமைஞ்சிருக்கு. இதோடைய ஸ்பெஷல் என்னென்னு கேட்டிங்கன்னா, நிற்கிறது ஒரு பேய் கிராமம். எங்கடா பேய்ங்க கேட்குறீங்களா? இது ஒரு வரலாறு இருக்குங்க. அதாவது அது எப்போ என்ன இதுங்கிறது வருஷத்தை வந்து நான் கீழே மென்ஷன் பண்ணுறேன். அந்த வருஷத்தில் இந்த நாட்டை ஆண்டுட்டு இருந்த சலீம் சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மன்னர் இந்த ஊர், இப்போ நான் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐயர் கிராமம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஐயர் வில்லேஜுங்க. ஐயர் வில்லேஜில் பார்த்திங்கன்னா இந்த ஊருக்குன்னு சொல்லி ஒரு தலைவர் இருப்பார்ல, அந்த தலைவருடைய பொண்ணை வந்து அந்த சலீம் சிங் வந்து விரும்ப ஆரம்பிச்சிட்டாராமா. அது வந்து இந்த மக்களுக்கு, இந்த ஊர் மக்களுக்கும் சரி, அந்த பெண்ணுடைய அப்பாவாக இருக்கக்கூடிய இந்த கிராம தலைவருக்கும் வந்து அது பிடிக்கல. அப்போ வந்து ரொம்ப எதிர்ப்புக்கு மத்தியில் இங்கேருந்து அந்த மக்கள் எல்லாம் காலி பண்ணி போகிறாங்க. இது இப்படியே இருந்துச்சுன்னா இது சரிப்பட்டு வராது, அது ஏதோ பெரிய பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னு இங்கேருந்து காலி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி காலி பண்ணி போகும்போது ஊர் மக்கள் வந்து ஒரு சாபத்தை விட்டுட்டு போகிறதாகவும், இந்த ஊரில் இனிமேல் யாருமே வாழக்கூடாது, வாழாத மாதிரியான சாபத்தை வந்து விட்டுட்டு போனதாகவும், அதுக்கப்புறம் அவங்க போனதுக்கப்புறம் வீடுகளாக இடிஞ்சு இந்த மாதிரியான சிதலமடைஞ்ச வீடுகளாக மாறினதாகவும் சொல்லப்படுது. இது மட்டும் இல்லைங்க, இப்போ நான் தனியாக நின்றுட்டுருக்கேன். இதில் என்னென்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஊரில் சாயந்தரத்துக்கு மேலே ஆச்சுன்னா அமானுஷ்யமான சத்தங்கள் ஏற்படுறதாகவும், அதேமாதிரி வந்து அழுகுறல், அந்த மாதிரி வித்தியாசமான சத்தங்கள் வருது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இப்போ வரைக்குமே சாட்ஜிபிடி, இந்த மாதிரியான ஜெமினி போன்ற ஏஐ ஆப்பில் நீங்கள் விசாரிச்சிங்கன்னு சொன்னால் இந்த ஊரை பற்றி நீங்கள் டீட்டெயில் கேட்டிங்கன்னா தெளிவாக சொல்லும். அப்படியேப்பட்ட ஒரு பல மர்மங்கள் நிறைந்த ஒரு வில்லேஜில் தான் இப்போ நான் இருக்கேன். இப்போ பாருங்கள், வீடுகளுடைய அமைப்பை பார்ப்போம். அப்படியே அழகழகாக கல்லுகளை வச்சு அடுக்கி வச்சுருக்காங்க. எந்த விதமான பூச்சிகளோ மண்ணை வச்சு தேய்க்கிறதுல அடுக்கியே வச்சு கட்டுறத வந்து கட்டியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு விதமான ஜன்னலாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஜன்னலுக்குள்ளே போனோன்னா இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டோம். இந்த வீட்டினுடைய இது வந்து ஆழமான பகுதி இப்போ மேடாகி கிடக்கு. பயங்கரமான வெயிலாக இருக்குங்க. டெசர்ட்டோட என்ட்ரியில் தான் நம்ம உட்காந்துட்ருக்கோம். ஒரு பேய் கிராமத்தில் உட்காந்து தனியாக ஒரு வீடியோ போட்டுட்ருக்கேன். அப்படிங்கும்போது நான் பேயை பற்றிலாம் எனக்கு நம்பிக்கையே கிடையாதுங்க. நான் நிறைய வீடியோ பேய் இல்லை அப்படிங்கிற கண்டென்ட்டை வந்து நான் ஓப்பனாக எப்படி பேயை பற்றி கண்டென்ட் போடுறாங்கன்னு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டு, அதுவும் நம்ம வந்த ஊர்லேயே இருக்குது அப்படிங்கும்போது அதை எடுக்காமல் இருந்தால் சரிப்பட்டு வரணும் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ நான் உட்காந்துட்டுருக்கிறது அந்த காலத்தில் ஐயர்கள் பயன்படுத்தப்பட்ட ஒரு வீட்டினுடைய ஜன்னலில் உட்காந்துட்ருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னா இதுதான் வந்து அவங்களுடைய வீடு. இந்த வீட்டுக்குள்ளே எல்லாம் பார்த்திங்கன்னா சாயந்தரத்துக்கு மேலே ஆச்சுன்னா ஏதோ சவுண்டுகள், வித்தியாசமான வினோதமான சவுண்டுகள் வர்றதாகவும்,
இதுக்குள்ளே வந்து சாயந்தரத்துக்கு மேலே இங்கே இருக்கக்கூடிய போலீஸ்கள் எல்லாமே இந்த ஊர் மக்களே யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள வெளியே அனுப்பி விட்ருவாங்க அப்படிங்கிற மாதிரியும் பல விஷயங்கள் சொல்லப்படுது. இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த குள்ளாரை பற்றி நீங்கள் யூடியூப்பில் போட்டிங்கன்னா பல கற்பனை கதைகளும் பல விஷயங்கள் வந்து முன்னுக்கு பின்முறைனா பல விஷயங்கள் வந்து சொல்லப்படுது. உள்ளே என்ட்ரி டிக்கெட் கொடுக்கும்போதே 6 மணிக்குள்ளே வெளியே போயிருங்க, உள்ளே ரொம்ப நாள் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வார்ன் பண்ணி தான் உள்ளே அனுப்புனாங்க. ஹிந்தியில் அப்படிங்கிறனால அதெல்லாம் வீடியோ எடுக்கல. எனக்கு இந்த பக்கம் யாரோ நின்றுட்டு இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சுங்க. கேமரா முதல்ல எடுத்து வந்துடுவோம். எங்கேருந்து சத்தம் வந்துச்சு? இது யாரையும் எட்டி பார்த்ததா இல்லை என்னுடைய மனபிராண்டியன்னு தெரியல. கண்ணு கட்டின தூரம் வரைக்குமே இந்த இடிஞ்சு போன வீடுகள் தான் தெரியுது. எங்கேயுமே டாப்பு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. எங்கேருந்து சத்தம் வந்துச்சுன்னு தெரியல. கடக் 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 கடக்குன்னு சவுண்டு. நான் நிற்கிற இடம் பாருங்கள். அடேங்கப்பா, கண்ணு கட்டுற வரைக்கும் இந்த பேய் நகரம் சாபத்துக்குள்ளான நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. சபிக்கப்பட்ட நகரம், பேய் நகரம் அப்படின்னு என்னென்னமோ சொல்லப்படுது. எங்கேயுமே வீடுகள் கிடையாது, ஆளுகள் கிடையாது, மனிதர்கள் வாழ தகுதியற்ற ஊராக மாறிடுச்சுங்க. இவங்களுக்கு தண்ணியெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, இதுக்கு முன்னாடி எப்படி வாழ்ந்துருப்பாங்க, உங்களுக்கு என்ன சோர்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறதே தெரியல. இப்போது நான் உட்காந்து அந்த இடத்துல இருந்து இப்போ நான் மேலே ஏறி இங்கே வந்திருக்கேன். இந்த கல்லுகள்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா அப்படியே ஒன்று மேலே ஒன்று அடுக்கி தான் வச்சுருக்காங்க. எந்த விதமான கட்டுமானத்தில் செங்கல், மண், சிமெண்ட்டு அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. எப்படி வாழ்ந்துருப்பாங்க, முழுக்க முழுக்க ஐயர்கள். அந்த ராஜாவினுடைய கொடுமை தாங்க முடியாது. அந்த பெண்ணை நீ எனக்கு கல்யாணம் பண்ணி தரலன்னு சொன்னால் உன்னையும் உன்னுடைய ஊர் மக்களையும் ஒட்டுக்கா அழிச்சிருவேன்னு சொல்லி பயப்படுத்தினால இந்த ஊர் மக்கள் இங்கே இருந்து இதுக்கு மேலே இங்கே வாழ்ந்தால் சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு காலி பண்ணி ஊரை விட்டு போனதாகவும், சாபத்தை விட்டுட்டு இதுக்கப்புறம் இங்கே யாருமே வாழக்கூடாது அப்படின்னு சாபம் விட்டு போனதாக சொல்லப்படுது. அந்த சபிக்கப்பட்ட கிராமத்தில் யாருமே இல்லைங்க. எட்டி பாருங்கள், ஒருத்தரும் கூட கிடையாது. நீங்கள் எவ்வளோ தூரம் கேமரா எப்படி வேணால் திருப்புறேன், யாராவது இருக்காங்கன்னா பாருங்கள். தனியாக நான் மட்டும் அந்த சபிக்கப்பட்ட கிராமத்தை சென்டரில் நிற்கிறேன். நான் இப்போது ஒருத்தருமே நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. இனி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஊர் மக்கள், சுற்றி இருக்கக்கூடிய ஊர் மக்கள் இன்ன வரைக்கும் இது பேய் கிராமம் தான் சொல்கிறாங்க, சபிக்கப்பட்ட கிராமம் தான் சொல்கிறாங்க. அந்தளவுக்கு இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டால் நான் சொன்ன வரலாறு மட்டும்தான் சொல்கிறாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் இந்த மாதிரியான யாரையாவது பார்த்துருக்காங்களா, சப்தம் கேட்டிருக்கா அப்படிங்கிறது யாருமே சொல்லலை. ஆதாரபூர்வமான ஒரு விஷயமா கிடையாது. ஆனால் ரொம்ப பாவங்கள் எப்படி வாழ்ந்துருப்பாங்க அப்படிங்கிறத யோசித்து பார்க்கும்போது பரிதாபமாக இருக்குது. எப்படியாப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு நகரம், ஒரு கிராமம். ஒரு பெண்ணுக்கு, ஒரு பெண்ணை காப்பாற்றணும்னு சொல்லி ஒரு பக்கம் ஃபைட்டு, ஒரு பெண்ணை அடைஞ்சே தீரணும்னு சொல்லி இன்னொரு பக்கம் ஃபைட்டு. கடைசியால் பாதிக்கப்பட்டது இந்த ஊரும் இந்த ஊர் மக்களும். இப்போது அந்த கிராமத்தை பேய் நகரம்னு சொல்லி அழைக்கிறாங்க. 6 மணிக்கு மேலே இதுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகவே முடியாது. இந்த ஊரை சுற்றியும் பார்த்திங்கன்னா மதில் சுவர் எழுப்பியிருப்பாங்க. யாரும் அன்டைமுக்கு மேலே வெளியே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மதில் சுவர் எழுப்பியிருக்காங்க. கோட்டைக்கு எப்படி மதில் சுவர் இருக்குமோ அதே மாதிரியான இந்த ஊரை சுற்றியும் பாருங்கள், கம்பி வேலி போட்டு மதில் சுவர் எழுப்பியிருக்காங்க. இதுக்குள்ளே யாருமே இல்லீகலாக நைட் டைமுக்கு மேலே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அது வந்து ரொம்ப டேஞ்சர் ஆகிரும்ட்டு அந்த சுற்றியுமே, இந்த ஊரை சுற்றியும் கம்பி வேலி அமைக்கப்பட்டு டூரிஸ்ட்டுகளாக இருந்து நம்மளை மாதிரி யாராவது வந்தாலுமே அந்த ஆபத்தில் சிக்கக்கூடாதுங்கிறனால முன்னாடி என்ட்ரன்ஸில் சொல்லி தான் அனுப்புகிறாங்க. 6 மணிக்கு மேலே உள்ளே போயிடக்கூடாது, நீங்கள் உள்ளே தங்கிடக்கூடாது, வெளியே வந்துடணும்னு சொல்லி. அவ்வளோ டேஞ்சராக சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த ஊரில் வந்து பார்த்துருப்போம். இப்போ நம்ம பார்க்குறது கீழ்ப்பகுதி எல்லாமே அந்த மக்கள் வாழ்ந்து அதுக்கப்புறம் அழிஞ்ச ஒரு கிராமம். அது சாபத்தால் அடையப்பட்டதா இல்லை பேய் அப்படின்னு சொல்கிறாங்களா தெரியல. ஆக மொத்தம் இதை பார்க்குறதுக்கே கொஞ்சம் ஒரு விதமாக யோசிச்சு பாருங்கள். ஒரு காலத்தில் இங்கே எப்படி வாழ்ந்திருப்பாங்க அப்படிங்கிற நம்ம கற்பனை பண்ணி பார்த்தா தான் இதனுடைய வலியும் அந்த வேதனையும் நம்ம உணர முடியும். இப்போ எப்படி இருக்குது,
அந்த ஒரு அடையாள சுவடு நமக்கு வந்து என்ன உணர்த்துது அப்படிங்கிறத தான் இங்கே இருக்கக்கூடிய டூரிஸ்ட்டு சம்மந்தப்பட்ட ஒரு அந்த கைடில் எழுதி வச்சுருப்பாங்க பார்த்திங்கன்னா, அந்த நோட்டீஸ் போர்டில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி மன்னர்களால் வந்து ஒரு காலத்தில் வந்து நடந்திருக்கலாம், ஆனால் அதை விட இந்த டாப்பு இந்த மாதிரி அழியறதுக்கான மெயின் காரணம் பூகம்பமாக இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. அதனால தான் எல்லா வீடுமே டோட்டலாக பார்த்திங்கன்னா, இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கற்கால் கட்டப்பட்ட வீடு எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு பழைய வீடு முன்னாடி நிறைய சொல்லியிருப்பேன் இந்த கோட்டைகளை பற்றி. அப்படி இருக்கும்போது இந்த அளவுக்கு அழியணும்னு சொன்னால் சாபத்தினால் இருக்க வாய்ப்பில்லை. இது வந்து பூமியின் நடுக்கம் அந்த மாதிரி ஏற்படக்கூடிய பூகம்பத்தினால தான் இப்படி ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுதுங்க. இதை மென்ஷன் பண்ணிக்க வருங்க, நிலநடுக்கம் வந்து தான் அப்படி ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து எழுதியும் போட்டிருக்காங்க. ஆனாலுமே அந்த மக்கள் வந்து 19th செஞ்சுரி 19ஆம் நூற்றாண்டில் தான் இதை நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சொல்லப்படுது. இதுதான் ஃபேக்ட், இதுதான் உண்மை. ஆனால் அதை வந்து வேறு மாதிரி எப்படி எல்லாமோ சொல்லி இந்த மக்களை வந்து நம்ப வச்சிட்ருக்காங்க இன்ன வரைக்கும். ஓகே மக்களே, இதுதான் வந்து ஒரு பாலடைஞ்ச ஒரு கிணறுங்க. இது வந்து ஒரு அண்டர் கிரவுண்டுன்னு சொல்கிறாங்க. இந்த ஊர் மக்கள் வந்து இப்போ ஆரம்பத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு கிணறாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த படத்தில் சமூக விரோதிகள் பாருங்கள், பாட்டிலெலாம் உடச்சி போட்டு வச்சுருக்காங்க. அப்படியே சவுண்டு இந்த மாதிரியான இடங்களுக்கு தனியாக நம்ம போகும்போது ஒரு விதமான இந்த பறவைகள் சவுண்டெல்லாம் கூட நம்ம பயத்தை ஏற்படுத்திடும். இது வந்து தண்ணி தான், இது தண்ணி எடுக்கிறதுக்கு இந்த ஊர் மக்கள் வந்து இதை தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. பாருங்க, இதுதான் கிணறு. இது வரைக்கும் கீழே இறங்கி வந்து இந்த இடத்துல வந்து தண்ணி மெத்திருக்காங்க. இப்போ வந்து அங்கே தண்ணியெல்லாம் சுத்தமாக இல்லை. இந்த ஊர் அழிஞ்சதோட இந்த கிணறு டோட்டலாக அழிஞ்சிருச்சு போல தெரியுதுங்க. எப்படி இருக்கும் பாருங்கள். நான் நிற்கிறது ஒரு தண்ணீர் ஆரம்பத்தில் இருந்த ஒரு கிணறு, இப்போது அழிஞ்சு போன ஒரு கிராமத்தினுடைய வரலாற்றை சொல்லக்கூடிய ஒரு இடத்த தான் நம்ம நின்று பார்த்துட்ருக்கோம். யோசிச்சு பாருங்கள், அது கல்லில் அப்படியே சரிஞ்சு 2 பக்கம் இப்படி பிதுங்கி வர்ற மாதிரி இருக்குது. இப்போ நான் நிற்கிற பாருங்க, எடுத்து இடிகிறதுக்காக இப்படி நெருங்கி வருது. இல்லை ஆரம்பத்துலேருந்து கெட்டினதே எப்படி தான் கட்டியிருக்காங்கன்னு தெரியல. பாருங்க, அப்படியே நெருங்கி வருது. இது ஒன்று. இந்த ஊரை சுற்றி இந்த மாதிரியான அமானுஷமான விஷயங்கள் நடக்குது. அன்டைம் வந்து ஒரு சில எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்காக இந்த ஊருக்குள்ளே வந்து யாருக்காவது எதாவது ஒன்று ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட்டே பார்த்திங்கன்னா இந்த ஊரை சுற்றியும் ஒரு மதில் சுவர் எழுப்பியிருக்காங்க. இது வந்து இப்போ ரீசெண்டாக இந்த ஊர் பிரபலம் அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரியான மதில் சுவர் எழுப்பப்பட்டிருக்கு. இதெல்லாம் எதுக்குன்னா 6 மணிக்கு மேலே சாயந்தரம் யாரும் மேலே உள்ளேயே வரக்கூடாது, வெளியும் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மதில் சுவர் இந்த கிராமத்தை சுற்றி இருக்குங்க. எவ்வளோ பிரம்மாண்டமான பயங்கரமான ஊருங்க. நல்லா பெருசாக இருக்குது ஊர். ஒவ்வொரு கதையும் கேட்க இப்படியெல்லாம் நடந்திருக்கா அப்படிங்கிற ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையில் இந்த ஊர் இருக்குது. மேக்ஸிமம் இந்த கோஸ்ட் வில்லேஜினுடைய வீடியோ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்போ இங்கே இருக்கக்கூடிய கைடு அவங்கள்ட்ட வந்து கேட்குறேன், இந்த மாதிரி வந்து இங்கே பையா ஈவினிங் 6 o'clock above any sound for this village real? नहीं कुछ नहीं होता. नहीं No sound, no ghost. No ghost, no sound. हाँ, mystery village only for mystery. ஓகே இதுதான் உண்மைங்க. அதாவது என்னன்னா இங்கே வந்து அந்த சவுண்ட் எதுவும் வரது கிடையாது, கோஸ்ட்டுங்கிற மாதிரி எது. இவங்களும் இங்கே இருக்காங்க, இங்கே இருக்கக்கூடிய கைடு தான். இதுக்கு முன்னாடி வேறு ஒரு பிரபலமான பேய் வீடியோ போடக்கூடிய, அது நான் இப்படி சொன்னோடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யாருன்னு. நான் அந்த சேனல் பேர் சொல்ல விரும்பல. அவரெல்லாம் வந்து ஆல்ரெடி அதை பேசியிருக்கிறாரு. அவங்க வந்து நடிக்க வச்சது தான் அப்படிங்கிற மாதிரி எங்களை சொன்னார். ஸோ இது என்னன்னா, தயவு செஞ்சு இந்த ஏமாற்றி எதுக்கு வீடியோ போடணும், இது வந்து இப்போ நானும் எனக்கு தெரிஞ்சு இது பேய் வீடியோன்னு போட்டு போகலாம். ஆனால் இது வந்து மிஸ்ட்ரி வில்லேஜ் அப்படி தான் அவர் சொல்கிறாரு. அதாவது ஒரு மர்மம் நிறைந்த ஊர். இது வந்து என்ன மர்மம் அப்படிங்கிறதுனா, இது வந்து பூகம்பத்தினால் அழியப்பட்டதா இல்லை வந்து பேயினால் அவர் சொன்ன மாதிரி சாபத்தினால் அழியப்பட்டதா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாத போது இது ஒரு மர்மம், அவ்வளோதான். மர்மமான வில்லேஜை தவிர இதில் வேறு எந்த விதமான பேய் அப்படி இப்படிங்கிற ஒன்றுமே கிடையாதுங்க. ஸோ இவ்வளோ தான் மக்களே இந்த வீடியோட எண்டுக்கு வந்தோம். வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிற சொல்லுங்கள். ராஜஸ்தான் சீரீஸில் அடுத்த தினமும் டெசர்ட்டை நோக்கி நம்ம பயணம் தொடர போகுது. பாலைவனத்துக்குள்ளே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையை நம்ம எந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டு வாழ்கிறாங்க. ரொம்ப 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 எனக்கு இங்கேயே கஷ்டமாக இருக்குது. டெசர்ட்டில் இவங்களுக்கு எப்படி கஷ்டப்பட்டு அவங்க அந்த வாழ்க்கைக்கு எப்படி அவங்க வந்து அதை வந்து அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கிட்டாங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. அந்த கிராமத்துலேருந்து வெளியே வந்தோடனே எங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரின்னு ஒரு ஹோட்டலுக்குள்ளே போனோம். என்ன ராஜஸ்தானில் கிடைக்கிறது சப்பாத்தி தான். சப்பாத்தி தின்னுட்டு நாக்கு செத்து போச்சு. வேறு வழி இல்லாமல் நாங்கள் சப்பாத்தி தான் ஆர்டரும் பண்ணியிருந்தோம்.
இது பட்டர் தடவைனா ஒரு சப்பாத்திங்க. ஒரு சப்பாத்தியோட விலை 17 ரூபா. அப்போ எனக்கு ஒரு 3 சப்பாத்தி ஆர்டர் பண்ணினேன். இதுக்கு சைடிஷ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை பாருங்கள், இந்த பச்சை பட்டாணியும் உருளைக்கிழங்கு. இந்த 2 உருளைக்கிழங்கு கொஞ்சோண்டு பச்சை பட்டாணி போட்டு இதோட விலை எவ்வளோ நினைக்கிறீங்க? 180 ரூபா. இப்படித்தான் மக்களே இந்த ஊருக்கு போனால், அதாவது கேரளா மாதிரி சைடிஷ் எல்லாம் வந்து பயங்கரமான ரேட்டு வச்சுருவாங்க. வேறு வழி இல்லாமல் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நம்ம அப்படியே பயணத்தை தொடர ஆரம்பித்தோம். அப்படி போகும்போது சாம் டெசர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது பாலைவனம் தொடர ஆரம்பிச்சுதுங்க. இதுக்குள்ளே போனோன்னே எங்களுக்கு வந்து ஈவினிங் டைம் ஆகிப்போச்சு. சரி, நம்ம ரூமு பிளான் பண்ணோம்ல, நம்ம இங்கேருந்து அப்படியே கிளம்பலான்னு சொல்லி அந்த சாம் டெசர்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரூமுக்கு போனோங்க. ஒரு ஹோட்டல், பயங்கரமான ஹோட்டல், பார்க்குறதுக்கு வெளியே பிரம்மாண்டமாக இருக்கும். இதுக்கப்புறம் தான் எங்களுக்கு நடந்த ஸ்கேம், எங்களுக்கு நடந்த பிரச்சனைகள், அடுத்தடுத்து எல்லாமே தொடர்ந்து நம்ம அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ராஜஸ்தானுக்குள்ளே வந்தால் நம்மளை எப்படிலாம் ஏமாற்றுவாங்க, நம்ம எப்படி அவங்கள்ட்ட தப்பிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்கள் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் கொண்டு வந்திருக்கோம். இது எல்லாத்தையுமே பார்க்குறதுக்கும் இன்னும் வித்தியாசமான வீடியோக்கள் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, பாய் பாய்.